கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். பல வேளைகளிலே நாம் நினைப்போம், இந்த காரியத்தை நமக்கு யார் செய்து தருவது, இந்த காரியத்தை செய்து முடிக்க யார் நமக்கு உதவி செய்வது, இப்படியாக நாம் நினைப்போம். நாம் அங்கலாய்ப்போம், மனித உதவிகளை எதிர்பார்ப்போம். ஆனால் நமக்கு உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் அவரால் நமக்கு உதவி செய்ய முடியும். அதை தான் தாவீது ராஜா அறிந்ததினால், அவர் அனுபவித்ததினால் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவே தேவனிடத்தில் முழுமையாக நம்பிக்கையாக இருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன்தான் அவருக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அதை நாம் அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று சொல்லுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 4:16 மார்க் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிக்கிறோம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே அந்த சகோதரிகள் மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமே, இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு வாசனை பொருட்களை அங்கே போடும்படியாக போனார்கள். அப்பொழுது அங்கே ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டிருந்தது. கல்லறையில் அதை வைத்து அடைத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி அவர்கள் பேசி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. ஆனால் அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அந்த கல் தள்ளப்பட்டிருக்கதை கண்டார்கள். ஒரு தூதனை அனுப்பி தேவன் அந்த கல்லை அவர்களுக்கு தள்ளி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் கல்லறைக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாதபடி தடைகள் காணப்படலாம். அந்த தடைகளை எல்லாம் மாற்றுவதற்கு தேவன் நமக்கு போதுமானவர். அவர் நமக்காக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் சொன்னார், யார் நமது காரியமாய் போவார், யாரை நான் அனுப்புவேன் என்று. அப்பொழுது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, என்னை அனுப்பும், இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொன்னார். யார் செய்வார்? தேவனே தேடுகிறார், யார் செய்வார் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனால் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படியானால் நம்முடைய வழியை முழுவதுமாக அவருக்கு ஒப்புவிப்போம். நீங்களே ஏற்று நடத்துங்க என்று சொல்லுவோம். அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். அப்பொழுது அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பவர் என்றும், நாங்கள் பயப்பட தேவையில்லை என்றும், எங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நீரே எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் என்றும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படியே நீர் செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.